அப்படின்னா 10 ஆடுகளோட லாபகரமாக ஆடு வளர்ப்பு வந்து எப்படி தொடங்குறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஆடு வளர்க்க வேணும் அப்படின்னா எத்தனை ஆடுகளோட ஆரம்பிக்கிறதுன்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கும். சிலர் வந்து ஒரே நேரத்தில் 100 ஆடுகள் வந்து வாங்குறாங்க. ஆனால் அது வந்து பெரிய முதலீடு தான், பெரிய ரிஸ்க்கும் கூட. சிலர் 1 ஆடு 2 ஆடு வாங்கி ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து பெரிய லாபம் கிடைக்க நேரம் ஆகும். அப்படின்னா 10 ஆடுகளோடு ஆரம்பிப்பது சரியான தேர்வு அப்படின்னு கேட்டால் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணிட்டு போங்க. 5000 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் நான் டிஃப்ரெண்ட்டான அதாவது ஃபேஸ் காமிச்சு நாங்கள் விவசாயம் பண்ணுறோம்ல, அது எல்லாமே சேர்த்து நாங்கள் வீடியோவாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போடுவோம். டிஃப்ரெண்ட்டான கண்ணனா. அதுக்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5000 சப்ஸ்கிரைபர் சீக்கிரம் வர்றதுக்கு நீங்கள் தான் வந்து பார்க்கணும். ஓகேங்க. 10 ஆடுகளோடு எப்படி வந்து லாபகரமாக ஆரம்பிக்கிறது, எப்படி வந்து எவ்வளவு முதலீடு வந்து இதில் வேணும், எந்த இனத்தை வந்து தேர்வு செய்கிறது, எப்படி வந்து குட்டிகள் வந்து அதிகரிக்கும், ஒரு வருடத்தில் எவ்வளவு வருமானம் வரும், என்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் ஒரு புதிய ஆடு பண்ணையை வந்து நம்பிக்கையோட தொடங்க தேவையான அடிப்படை திட்டம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் 10 ஆடுகள்னால் 10 ஆடுகள் வந்து மிகச்சிறந்த ஆரம்ப எண்ணிக்கைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா முதலீடு வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும், பராமரிப்பும் ரொம்ப எளிது, நோய் வந்தாலும் முழு பண்ணையும் பாதிக்காது, ஒரு அனுபவம் கிடைக்கும். ஒரு 10 ஆடை வளர்க்கும்போது குட்டிகள் மூலம் இயற்கையாக பண்ணை வந்து வளர்க்கலாம். 100 ஆடுகளோடு ஆரம்பித்தா தீவனம், மருத்துவ செலவு, வேலைக்காரர், கொட்டகை செலவு எல்லாமே வந்து அதிகமாகும். 10 ஆடுகளில் தவறு நடந்தாலும் நம்ம திருத்திக்கொள்ள இன்னொரு வாய்ப்பாக இருக்கும். முத தொடங்குறவங்க 10 ஆடுகளுக்குள்ளே வாங்கி வளர்த்தா போதும். அடுத்து எந்த இனத்தை வந்து தேர்வு செய்யுது. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம ஏரியாவில் வந்து என்ன ஆடுகள் வளர்க்குறாங்களோ அதுதான் நம்மளுக்கு செட் ஆகும். பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஆடு, சிறந்த இன தேர்வு அப்படின்னா கன்னி ஆடு, சேலம் பிளாக்கு, தலைச்சேரி ஆடு, போயர் கிராஸு, ஜமுனாபுரி கிராஸ். ஒரே பண்ணையில் பல இனங்களை வந்து கலக்காமல் ஒரே இனத்தில் வந்து தொடங்குறது நல்லது. இப்போ நாங்களே வந்து முக்கால்வாசி எல்லாமே கன்னி ஆடு தான். கொஞ்சம் தான், ஒரு 2-3 தான், ஒரு 5-6 போராடு தான் இருக்கும். எல்லாமே எங்ககிட்ட இருக்கிறது கன்னி ஆடு தான். ஏன்னா நாங்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கன்னி ஆடு தான் வளர்க்குறோம். இப்போ நீங்கள் இந்த ஆடு தான் வளர்க்குறீங்கன்னா அது ஒரே இனமாக வளங்க. ஓகேங்களா? எத்தனை பெண் ஆடு வந்து தேவை? 10 ஆடு இருக்குது அப்படின்னா 9 வந்து பெண் ஆடாகவும் 1 வந்து கெடாயாகவும் இருக்கிறது சிறந்த திட்டம்னு கூட சொல்லலாம். 10ஐயும் பெண்ணாடாக வாங்கிட்டு இனப்பெருத்துக்கு வந்து வெளியிலேருந்து ஆணாட்டை வந்து பயன்படுத்தலாம். சில பேர் வந்து அப்படி தான் செய்கிறாங்க. சில பேர் வந்து ஊசி கூட பயன்படுத்துகிறாங்க. எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா யாருமே வந்து ஊசி மூலம் செனைப்படுத்துதல் கிடையாது. அந்த முறையே நாங்கள் கிடையாது. இயற்கை இனப்பெருக்கத்துக்கு விட்டு தான் இது பண்ணுறாங்க. நல்ல ஆட்டை வந்து எப்படி தேர்வு செய்கிறது? ஆடு வாங்கும்போது கவனிக்க வேண்டியது என்னதுன்னா, நல்ல பற்கள் வந்து இருக்கணும், பளபளப்பான கண்கள் வந்து இருக்கும், பிரகாசமாக இருக்கும். கண்களை பார்த்தாலே, நம்ம கண்களை பார்த்தாலே தெரியும் நம்ம சோர்வாக இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு. சுறுசுறுப்பாக இருக்கும், உடல் எடை வந்து நல்லாயிருக்கும், அதோட வயசு, தடுப்பூசி பதிவு, காலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் வேண்டாம், வாங்காதீங்க. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் அவசரப்பட்டு வாங்க வேண்டாம். கொட்டகை அமைப்பு எப்படி இருக்கணும்? 10 ஆடுகளுக்கு 120லேருந்து 150 சதுரடி போதும். காற்றோட்டம் 4 பக்கமும் இருக்கணும். மழை தண்ணி வந்து தேங்கக்கூடாது. உலர்ந்த தரை வந்து இருக்கணும். தினமும் சுத்தம் செய்யணும். தீவன திட்டம்: பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம், மினரல் மிக்ஸு, உப்பு, சுத்தமான தண்ணி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தீவன செலவை வந்து குறைக்கணும் அப்படின்னா நீங்களே வந்து நீங்கள் இடம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆடு வாங்குறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே அதில் வந்து கொஞ்சம் தீவனம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வேலி மசாலு, அகத்திக்கொலை, சுவாப்புல் போன்ற தீவன பொருட்களை வந்து வளர்க்கலாம். மருத்துவ பராமரிப்புன்னு பார்த்தா தடுப்பூசி வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வேணும். குடற்புழு நீக்கம் மருந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவசியம் செய்யணும். வெளிப்புற பூச்சி கட்டுப்பாடு வந்து கிருமி நாசி வந்து கண்டிப்பாக தெளிக்கணும்.
மருத்துவர் பரிசோதனை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் கால்நடை வளர்க்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்க கால்நடை மருத்துவரோட ஆலோசனைப்படி நீங்கள் இது பண்ணிக்கணும். நோய் வந்த பிறகு சிகிச்சை செய்வதை விட நோய் வராமல் தடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் லாபமும் தரும். இப்போ ஒரு வருட வளர்ச்சி கணக்கு பார்க்கலாமா? 10 ஆடுகளில் 9 பெண் சராசரியாக இருந்தால் ஒவ்வொன்றும் 2 குட்டிகள் போட்டால் 18 குட்டிகள் வரும். ஓகேங்களா? சில ரெட்டை குட்டிகள் வந்தால் 20 to 22 குட்டிகள் வரைக்கும் கிடைக்கலாம். சரியான பராமரிப்பில் பண்ணை வேகமாக வளர ஆரம்பிக்கும். இது மாறுபாடும் இருக்கலாம். சிலது 2 போடும், சிலது 3 போடும். எங்கிறது குறைந்தபட்சம் 2, அதிகபட்சமாக 4 வரைக்குமே குட்டிகள் ஈனும். புதுசாக வரவங்க நிறைய தவறுகள்லாம் பண்ணுறாங்க. என்னென்னா, மலிவு விலையில் நோயில் ஆடு வாங்குறது, தடுப்பூசி போடாமல் இருக்கிறத பார்த்து வாங்க மாட்டாங்க, அந்த மாதிரி வாங்குறது, தண்ணி சுத்தமாக வைக்காதது, அதிக அடை தீவனம் கொடுக்குறது. அதிக தீவனம் கொடுத்தா சீக்கிரம் எடை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் தவறான விஷயங்கள். அதே மாதிரி சினை ஆடுகளை கவனிக்காதது, நோயுற்ற ஆடுகளை தனிமைப்படுத்தாமல் மற்ற ஆடுகளோட கலந்துருக்குது. ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் இந்த தவறெல்லாம் செய்யாதீங்க. இப்போ வெற்றிக்கான ஒரு 10 ரகசியங்களை நான் சொல்லப்போறேன். ரகசியம் நம்பர் 1, கணக்கு புத்தகம் வச்சுக்கோங்க. வரவு செலவு அனைத்தையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 2வது ரகசியம் என்னென்னா, ஒரே நேரத்தில் அதிக கடன் எடுத்து பண்ணையை விரிவுபடுத்த வேண்டாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா தரையில் வளர்த்து பழங்க, பரன்மேல் அமைக்காதீங்க. ஆடு வளர்த்து ஒரு அனுபவம் பெற்ற பின்னாடி அதில் ஒரு லாபத்தை எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பரன்மேல் அமைச்சுக்கோங்க. 3வது ரகசியம் பார்த்திங்கன்னா, தரமான இனப்பெருக்கத்தை அதை மட்டும்தான் நம்ம தேர்வு செய்யணும். 4வது ரகசியம் பார்த்திங்கன்னா, குட்டிகள் பிறந்த உடனே அதோட எடை, பிறந்த தேதி, அதோட தாயாடு விவரம், இது எல்லாத்தையும் பதிவு செஞ்சு எழுதி வச்சுக்கணும். அடுத்து 5வது ரகசியம் பார்த்திங்கன்னா, பசுந்தீவனத்தை நீங்களே உற்பத்தி செஞ்சு இது பண்ணால் செலவு குறையும். 6வது ரகசியம் பார்த்திங்கன்னா, சந்தை விலையை தெரிஞ்சு வச்சுக்கணும். நல்ல விலை கிடைக்கிற காலத்தில் விற்பனை செய்யணும். 7வது ரகசியம் பார்த்திங்கன்னா, அருகில் உள்ள கால்நடை மருத்துவரோட நல்ல தொடர்பை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் நம்மளுக்கு நல்லது. 8வது ரகசியம் பார்த்திங்கன்னா, புதிய ஆடுகளை வாங்கினா சில நாட்களை தனிமைப்படுத்தி ஒரு 15 நாள் கழிச்சதுக்கப்புறம் மற்ற ஆடுகளோடு சேர்த்து விடலாம். ரகசியம் நம்பர் 1, பண்ணையை தினமும் குறைஞ்சது 2 முறை சுற்றி பார்த்து தீவிரம், தண்ணி, உடல்நிலை எல்லாத்தையுமே கவனிக்கணும். ரகசியம் நம்பர் 10 என்னென்னா, பொறுமையாக செயல்படணும். முதல் சில மாதங்கள் பார்த்திங்கன்னா பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது, நஷ்டம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியமான மந்தையை உருவாக்குறது தான் கவனம் செலுத்துங்க. தோல்வியை வெற்றிக்கு முதல் பண்ணி கேள்விப்பட்டீங்களா? அதே மாதிரி தான் நஷ்டத்துலேருந்து தான் லாபம் வரும் நம்ம தொடர்ந்து செய்கிறனால. 10 ஆடுகளோட தொடங்குறது சிறிய அளவில்னா முயற்சி போல் தோன்றலாம். ஆனால் சரியான திட்டமிடல், பராமரிப்பு, காலமுறை, மருத்துவ பராமரிப்பு, நல்ல சந்தைப்படுத்துதல் இருந்தால் இதே படிப்படியாக 25, 50, 100 ஆடுகளோட கொண்ட லாபகரமாக ஒரு பெரிய பண்ணையாக கூட மாற்ற முடியும். இந்த தகவல் போதுமான வழிகாட்டுதல் இருக்கலாம். உங்கள் பகுதிகளோட காலநிலை, தீவன வசதி, சந்தை விலை, கால்நடை மருத்துவரோட ஆலோசனை இதை கருத்தில் கொண்டு நீங்கள் திட்டம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஆடு வாங்கி வளர்க்குறது பெருசு இல்லை. உங்களுக்கு இதில் பொறுமை, திட்டமிடல், பராமரிப்பு, இது 3 ரொம்ப ரொம்ப அவசியமானது. இதை 3 முறையும் பின்பற்றி நீங்கள் ஆடு வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான் வரும். குறைஞ்சது நீங்கள் ஒரு 50,000 முதலீடு போட்டாலும், கொட்டகையாக தீவன செலவு எல்லாத்துக்கும் ஒரு 50,000 முதலீடு போட்டாலும் ஒரு 6 மாதம் நீங்கள் அனுபவம் மட்டுமே பெற முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லாபத்தை பெற்று நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பண்ணையை வளர்க்க முடியும். ஓகேங்க, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போங்க. நாளைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.